ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: பஞ்சாயத் ராஜ் அடிப்படை ஜனநாயகத்தின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் 2ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. ஷெட்யூல்டு வகுப்பு மக்களின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்காக கடந்த நிதியாண்டில் 7,981 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அமெரிக்காவில் மருந்துகளின் விலையை குறைப்பதற்காக பல்வேறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பானிபட் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பஞ்சாயத் ராஜ் அடிப்படை ஜனநாயகத்தின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக தெரிவித்துள்ளார். கிராம அளவில் நிர்வாக பங்களிப்புடன் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற இலக்குடன் பஞ்சாயத் ராஜ் செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளின் மேம்பாட்டில் பஞ்சாயத்துகளின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று கூறிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறுவதாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுடன் நாட்டுக்கும் சேவையாற்ற வேண்டும் என்று பஞ்சாயத் ராஜ் பிரதிநிதிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் ஜனநாயகத்தின் நெடுந்தூணாக பஞ்சாயத்துகள் திகழ்வதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரமும் அரசியலமைப்பு அந்தஸ்தும் வழங்கப்படும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட தினத்தை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி இந்நாள் கொண்டாடப்படுகிறது. மேற்குவங்கத்தில் 142 தொகுதிகளில் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தம்தம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் நடைபெற்ற முதல்கட்ட வாக்குப்பதிவு மக்கள் மாற்றத்தை விரும்புவதையே காட்டுவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலுக்கு பின் பிஜேபி ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்த தேர்தல் ஆணையத்துக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக திரு அமித் ஷா கூறினார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி பபானிபூர் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் 92.88% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் முதல்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் சுமூகமாக நடைபெற்றதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு மனோஜ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் நேற்று வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மின்னணு இயந்திரங்கள், விவிபேட் கருவிகள் ஆகியவை அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் சீலிடப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள காப்பு அறைகள் மற்றும் மையங்களை சுற்றி பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தின் அனைத்து பகுதிகளும் கண்காணிப்பு கேமரா மூலம் பார்வையிடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள 3070 வாக்குப்பதிவு மையங்களிலிருந்து மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்து வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய வாக்கு எந்திரங்கள் தலைமை தேர்தல் அலுவலகர் வாக்குப்பதிவு எந்திரங்களை முறையாக சீல் வைத்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். இம்மையங்களுக்கு 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டு தமிழக காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டிலிருந்து ஜி. சுரேகா. சிவகங்கை மாவட்டத்தில் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்று முடிந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த 1518 வாக்குச்சாவடி மையங்களில் பொதுமக்கள் வாக்களித்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குப்பதிவு மையங்களில் இருந்து காவல்துறையினரால் முழு பாதுகாப்புடன் இவைகள் கொண்டுவரப்பட்டு இம்மாவட்டம்
காரைக்குடியில் உள்ள அழகப்பா பொறியியல் கல்லூரி மற்றும் அழகப்பா பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையம் மற்றும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகள் சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்பு படையினரின் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சிவகங்கையிலிருந்து முருகன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஷெட்யூல்ட் வகுப்பு மக்களின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்காக கடந்த நிதியாண்டில் 7,981 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இத்தகவலை தெரிவித்த அமைச்சர் 75 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமூக நீதி மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியின் பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சமூக ரீதியாக பின்தங்கிய மற்றும் ஷெட்யூல்ட் வகுப்பு மாணவர்களின் கல்விக்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மூத்த குடிமக்கள், 3ஆம் பாலினத்தோர், துப்புரவு தொழிலாளர்கள், பொருளாதார ரீதியாக பின்தங்கியோர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்காகவும் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு சமூக நலத் திட்டங்களின் கீழ் அளித்து வரும் உதவித்தொகை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்தார். ஆந்திர பிரதேச மாநில அமைச்சர்களுக்கு சிங்கப்பூரில் அரசு நிர்வாகம், தொழில்நுட்பம், நீடித்த வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்த பயிற்சி நடைபெற்று வருகிறது. 4வது நாளாக நடைபெற்று வரும் இந்த பயிற்சியில் பேசிய அந்நாட்டு அமைச்சர் திரு லிம் ஸ்வி, சிங்கப்பூரில் பெரிய அளவிலான மாற்றம் குறித்து அமைச்சர்களுக்கு எடுத்துக் கூறினார். உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்ற கொள்கையுடன் சிங்கப்பூர் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இப்பயிற்சியின் போது போக்குவரத்து நிர்வாகம், அரசுக்கும் தனியார் துறையினருக்கும் இடையேயான ஒத்துழைப்பு, நீண்டகால திட்டமிடல், திறன்மிக்க நிர்வாகம் ஆகிய பிரிவுகளில் கலந்தாய்வு கூட்டங்களும் நடைபெற்றன. தீவிரவாத நடவடிக்கைகளை ஒடுக்குவது தொடர்பாக மேற்கத்திய நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் ஐநாவின் தீவிரவாத தடுப்பு பணிகளுக்கான தலைமைச் செயலருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். ஐநா அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தடுப்பு பணிகளில் இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பு குறித்து இந்த சந்திப்பின்போது திரு சிபி ஜார்ஜ் எடுத்துக் கூறினார். அமெரிக்காவில் மருந்துகளின் விலையை குறைப்பதற்காக மருந்து நிறுவனங்களுடன் பல்வேறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் இதனை தெரிவித்த அவர், அமெரிக்க வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மருந்துகளின் விலை குறைக்கப்படுவதாக அவர் கூறினார். உலக அளவில் உள்ள 17 மருந்து நிறுவனங்கள் அமெரிக்காவில் உள்ள நோயாளிகளுக்கு உலகிலேயே மிக குறைந்த விலையில் மருந்துகளை வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மருந்து சந்தையில் 86% நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க ராணுவ போர் பயிற்சி கல்லூரியின் சர்வதேச பிரபலங்களின் பட்டியலில் இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி சேர்க்கப்பட்டுள்ளார். இந்திய ராணுவ உயர் அதிகாரிகள் ஜெனரல் வி.கே. சிங், ஜெனரல் பிக்ரம் சிங் ஆகியோர் ஏற்கனவே இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்க ராணுவ போர் பயிற்சி கல்லூரியில் ஜெனரல் உபேந்திர துவிவேதி பயிற்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சார்க் நாடுகளுக்கான உதவி திட்டத்தின் கீழ் மாலத்தீவுக்கு 3000 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாட்டு தலைநகர் மாலேயில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதல்கட்டமாக இந்த தொகையை விடுவிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 2024ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கியும் மாலத்தீவு அரசும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி இந்த தொகையை அந்நாடு செலவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவு ஏற்கனவே பெற்ற கடன்களை முறையாக திருப்பி செலுத்தி வருவதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. பானிப்பட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 5-7, 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரியை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் அகன்ஷா திலீப்பும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவின் குவாங்ஜூவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டகெரு யுசுகி இணையும், இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருஜயா இசரோ இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பஞ்சாயத் ராஜ் அடிப்படை ஜனநாயகத்தின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. ஷெட்யூல்ட் வகுப்பு மக்களின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்காக கடந்த நிதியாண்டில் 7,981 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அமெரிக்காவில் மருந்துகளின் விலையை குறைப்பதற்காக பல்வேறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
பானிபட் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.